போங்க. இந்த வருஷத்தின் துவக்க மாதத்தில் இருக்கிற உங்களோடு பேசும்படியாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் கடந்த நாட்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருக்கிற நமக்கு தேவன் தருகிற ஆலோசனையை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பிலிப்பின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடலை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்படியே கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவளுக்கு உயர்த்தி காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பிப்பேன். வேதத்திலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பவுலை ஒரு மாதிரியாய் நிறுத்தி நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு பூரணர், பவுல் பூரணம் என்பதற்கு அல்ல. ஆண்டவருக்கு அடுத்த நிலைமையிலே பல காரியங்களிலே நமக்கு மாதிரியாய் வாழ்க்கை செய்த அந்த பவுலுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு காரியத்தை தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நிறுவும்படியாய் தேவன் விரும்புகிறார். நான் சொல்லும் பொழுது என்னுடைய ஓட்டம், இந்த உலகத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்வதை பார்க்கிறோம். கலாத்திய நிருபத்திலும் பிலிப்பியர் நிருபத்திலும் நான் ஓடின ஓட்டம் வீணாகாதபடிக்கு என்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் 2 வசனத்திலும். அப்படியானால் அவர் மிக கவனமுள்ளவராக இருந்தார். தன் வாழ்க்கையிலே அவர் ஓடுகிற ஓட்டம் என்னவாய் போய்விட முடியும்? வீணாக போய்விட முடியும். அவர் சொல்லுகிறார், வீணாக பிரயாசப்பட்டதை. கடந்த வாரத்தில் பிரயாசப்பட வேண்டும் என்று தியானித்தோம். ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த 2026ஆம் ஆண்டை வீணானதாக நாம் போக்கிவிடக்கூடாது. காலங்கள் மிக விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே வீணான காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அவைகளை நாம் விளக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நான் வேதத்தை பார்க்கும் பொழுது வீணான சில காரியங்களை குறித்து அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்ற காரியங்கள், பயனற்றவைகள், காலங்களை வீணாக்கிறவைகள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஸோ வேதம் சொல்லுகிற அந்த வீணான காரியங்களை மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் வீணாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு இந்த வருஷத்தில் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஓட்டம் வீணாவாய் போய்விட முடியும். அவன் சொல்லுகிறான், ஓட்டமும் பிரயாசம் வீணாகாதபடிக்கு என்று மிக கருத்தோடு பவுல் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். வீணாக முடியுமா என்று சொன்னால் இட் இஸ் பாசிபிள், அது முடியும் என்பதாய்த்தான் வேதம் சொல்கிறது. கலாத்திய சபை குறித்து பவுல் எழுதும் பொழுது எழுதுகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம். வாசியுங்கள். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ. அவைகள் என்ன செய்தாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க,
ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுக்காய் பல காரியங்களை செய்தீர்கள், ஆவியிலே ஆரம்பன நீங்கள் மாம்சத்திலா முடிவரப் போகிறீர்கள் சொல்லிட்டு இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ அப்படின்ட்டு எல்லாம் எப்படி போயிடுச்சுன்னு சொல்றாரு. வீணா போயிடுச்சே. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2026ஆம் ஆண்டை வீணாக்கிட முடியும். அதனால்தான் தேவ ஆவியானவர் இந்த 2026 நமக்கு பயனுள்ளதாக, ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமுள்ள நாளாக நான் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஓட்டம் ஓடலாம், ஆனால் வீணான ஓட்டமாய் நம்முடைய ஓட்டம் மாறிவிடக்கூடும். நான் இதை குறித்து யோசித்த வேளையில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை தேவ ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். 2 சாமுவேலின் புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் யுத்தத்திற்கு வந்த நிலைமையை பார்க்கிறோம். அங்கே அப்சலோமின் மனிதருக்கும் தாவீதின் மனிதருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்திலே அப்சலோம் அவன் குதிரை தரிகிட்டு ஓடினதினாலே கல்வாரி மரத்தில் அவன் மகன் சிக்கி தொங்கினது, அவனை கொன்று போட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலைதான் இந்த பகுதி எழுதப்பட்ட ஒரு பகுதியாக நம்ம பார்க்க முடியும். அந்த நேரத்தில் யோவாப் அவன் சொல்லும் பொழுது இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக அவன் ஆட்களை அனுப்புகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அகிமாஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். கூஷி என்று சொல்லுகிற ஒரு மனிதனையும் பார்க்கிறோம். அகிமாஸை நோக்கி நடந்த காரியங்களை சொல்லும்படியாய் யோவாப் கட்டளையிடுகிறான். அதுக்கு பின்பதாய் நான் பார்ப்போமானால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் கூஷியுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசியங்கள் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு என்ன செய்ய அறிவி என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது வணங்கி என்ன செய்றாங்க, ஓடினான் என்று வாசிக்கிறோம். அதுக்கு முன்பதாகவே அகிமாஸ் சொல்லுகிறான். வாசியங்கள் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் ஓடட்டுமே என்று சொல்லுகிறான். ஆனால் யோவாப் அவனை அனுப்பாதபடி அவன் சொல்லுகிறான், குமாரன் செத்தபடியினாலே இன்னைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி கூஷியின் அகிமாஸை நோக்கி அவன் சொல்லுகிறான். கூஷி யோவாபை வணங்கி ஓடுகிறான். இனி 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இன்னும் யோவாபை நோக்கி பாருங்க என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படியானாலும் எப்படியானாலும் கூஷியின் பிரகால என்ன செய்வேன் ஓடட்டும் என்று சொல்லுகிறான். திரும்ப யோவாப் அவனத்தை சொல்லும் பொழுது வாசிங்க. என் மகனே, நீ ஓட வேண்டியது என்னப்பா, நல்ல செய்தி இல்லையே, நீ ஓட வேண்டாம் என்று யோவாப் சொல்லுகிறான். ஆனால் அடுத்த வருஷத்தை வாசிங்க பார்ப்போம். எப்படியானாலும் நான் என்ன செய்வேன், ஓடுவேன். அவனுக்கு ஒரு ஆசை ஓடணும்னு சொல்லி. அதனால் என்ன செய்தான், சரி வேற வழி இல்லை, யோவா சொல்லுகிறேன் என்ன செய்ய, ஓடு. இப்போ ஓடும்பொழுது நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த 23 வசனம் இருக்குது. அப்படியே அகிமாஸ் சமமான பூமி வழியாய் ஓடி யாருக்கு முந்தி கொண்டாண்டிருக்கு, சத்தமாக சொல்லுங்கள், கூஷிக்கு முந்தி கொண்டான். முதல்ல ஓனவன் யார் தான்,
கூஷி தான். ஆனால் பின்னால் ஐமாஸ் ஓடி ஒற்றே ஓட்டம் தான். அவன் நிந்தி ஓடுகிறான், போய் ராஜாவிடத்தில் போய் நிற்கிறான். நின்ற உடனே இந்த 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா கேட்கிறான், எல்லாப்பா எப்படி, என்ன விஷயம், என்ன காரியம் என்பதை அவன் கேட்கும் பொழுது 29ஆம் வசனம் வாசிங்க. அப்போ ம் 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 ஆ ம் 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 எப்போது என்ன சொன்னான்னு சொல்லப்படுகிறது? ஆ தெரியாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஓடனவன் ஏதோ சத்தம் இருந்துச்சு, ஆனால் என்ன செய்யலை, இது என்னன்னு நினைச்சது எனக்கு தெரியாது. அப்போ ராஜா அவனை பார்த்து சொன்னாராம். 30ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. ம் ம் யோசிச்சு பாருங்க, இதுக்காக ஓடின இந்த ஓட்டம் என்ன ஓட்டமாக மாறிடுச்சு? வீணான ஒரு ஓட்டம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2026 வீணாக்கி விடக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ள நாட்களாக நம்ம இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்வது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர் ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லிட்டு தன்னுடைய ஓட்டத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக நாம் பார்க்க முடியும். அந்த அதிகாரம் தொடர்ந்துள்ள காரியங்களும் அவர் பல காரியத்தை மிக எச்சரிப்பு வாழ்மொழியாக எழுதப்பட்ட சம்பவமாக நான் வாசிக்க முடியும். அவர் சொல்லும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் என்ன செய்வார்கள்? எல்லாரும் எல்லாரும் என்கிற வார்த்தை நீங்கள் அடுத்த வசனத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஓடுவார்கள் அப்படி சொல்லிட்டு 26ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனா என்ன செய்ய மாட்டேன். ஏன் என் ஓட்டம் என்ன செய்யும்? வீணாய்விடும். ஒரு நிச்சயத்தோடு ஓட போகிறேன், ஒரு குறிக்கோளோடு. ஓட்டம் வீணாயிடக்கூடாது. அவை ஒரு நிச்சயத்தோடு ஒரு தீர்மானத்தோடு நான் ஓடுகிறேன் என்று சொன்ன பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்தேன்? முடித்தேன். வெற்றிகரமாக முடிச்சதை சொல்றார். ஓட்டத்தை முடிச்சேன்ப்பா. சந்தோஷமா அவர் பறைசாற்றுகிறதை அந்த வசனத்தை சொல்றத நான் பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஓட்டம் வீணான ஓட்டமாய் மாறிவிடக்கூடாது. ஆகவே வீணானவைகளை நம்மை விட்டு நாம் விலக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த வீணான காரியங்கள் இருக்குமானால் நம்ம வீணாய் போயிடும். அதல்ல, வீணான காரியங்களை நம்ம விட்டு அகற்றுவோம். குறிப்பிட்ட சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். வாசிகள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை, என்ன சொல்லப்படுகிறது? வீணான நடத்தை, அதை நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டும் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுவது. வீணான நடத்தைகள் நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வசனம் சொல்லாத, தேவனுடைய வசனத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், அவைகளை நம்ம இந்த வருஷத்தில் நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு எழுதப்படுகிறது. வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்ய வேண்டும்? வீணான நடத்தைகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள்
எபேசியர் 2:2 சொல்லும்போது இவ்வுலகத்தின் வழிபாடுகள் அவைபடி நாம் நடப்போமானால் நாம் வீணான நடத்தை உள்ளவர்களாய் நாம் காணப்படும். வீணான நடத்தை உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிக்கிறோம். வாசியுங்கள். 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆண்டவர் சொன்னபடியே அவன் நடக்கை இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் பிந்தின காரியங்களிலே சறுக்கல்கள் ஏற்பட்டதை பார்க்கிறோம். வீணான காரியத்துக்குள்ளே போய்விட்டான். எகிப்துக்கு தேவையில்லாமல் போனான். ஆகாரை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாயிற்று. சாராளை சகோதரனுக்கு பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை, தேவனை பலிபிடம் கட்டி ஆராதிக்க முடியாத நிலைமை, பயம் ஏற்பட்ட நிலைமை ஆகாரை கொண்டு வந்தனாலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு புறமான ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு அவன் காரணத்தாய் மாறிவிட்டான். வீணான ஒரு நிலைமை. அதனால பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் முடிவடைகிறது. 17ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது வாசிக்கிறோம். வாசிங்கள். 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமுக்கு முதல் அதிகாரத்தின் கடைசி வசனம் 16. 86 வயதாக இருந்தான். தேவனுடைய நடக்கை விட்டு போயிட்டான். ஆகாருடைய வார்த்தை கேட்டு வீணாய் போய்விட்டான். இப்பொழுது வயது எத்தனை? 99. எத்தனை ஆண்டு காலங்கள் இடைவெளி? 13 ஆண்டு காலங்கள். 13 மீது பைபிளில் கலகத்தை குறிக்கிற எண், கலகத்தை குறிக்கிற எண்ணாக பாருங்கள். 13 ஆண்டு காலங்கள் தேவனுடைய அழைப்பிலே முன்னேற முடியாதபடி வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கையை போல போய்விட்டதை பார்க்க முடியும். சரித்திரம் மறைத்து விட்டது. அதை இஸ்மவேலுக்கும் பிறந்த உடனே அவனுக்கும் தேவனுக்கும் இடையில என்ன இல்லை? சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமை. ஆரம்பத்தில் விக்கிரகத்தை விட்டு தன் சொந்த இனத்தை விட்டு புறப்பட்டு வந்தவன் தான், கீழ்ப்படிந்தவன். ஆனால் இப்பொழுது இந்த 13 ஆண்டு காலங்கள் வாழ்க்கையில் வீணாய் போன ஒரு நிலைமையை பார்க்கிறோம். திரும்பவும் ஆண்டவர் கிருபையாக இறங்கி 17ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. 99 வயது பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக இவனால் வீணாக போயிச்சப்பா, ஆகாரின் வார்த்தையை கேட்டு வீணான இடத்துல போயிட்ட, ஆனால் இப்போ நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் என்ன செய்ய இரு. தேவன் சொன்ன வார்த்தை வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. 13 ஆண்டு காலங்கள் டிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட காலம் போல ஆகிவிட்டதை பார்க்கிறோம். வீணான நாட்களாய் போய்விட்டது போல காணப்படுகிறது. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். முன்னோர்களால் அனுசரித்து வந்த குடும்ப பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், இந்த உலகத்தின் வழிபாடுகள், எங்கள் பழக்கம் அப்படிதான் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்திற்கு புறம்பாக இருக்குமானால் அப்படி நாம் அகற்ற வேண்டியது அவசியம். வேதத்தை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு பாவத்தை குறித்து கூட அவ்வளவு தூரம் அல்ல, பாரம்பரியத்தை குறித்து ஐயோ என்று சொன்ன வசனங்கள் ஏராளம் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதவாரரும் பரிசேயரும் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவள் அவமாக்கி போட்டார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பவுல் எபேசியர் சொல்கிற அதே வார்த்தையை தேவன் நமக்கு நினைப்பூட்ட முடியும். வாசியுங்கள். உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அவன் எழுதுகிறான். முந்தின 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முற்காலத்தில் கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்திலே எப்படி நடந்து கொண்டீங்க? உலக வழக்கத்தின் வீணான நடத்தையிலே இருந்தீர்கள். ஆனால் இப்போ சொல்ல 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்றானா,
அப்படின்னு இருக்கு. ஆனால் உண்மையான அந்த மொழியாக்கத்தில் என்ன விழுது அப்படின்னா, நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், நான் என்ன செய்கிறேன்? கெஞ்சி நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்ன கேட்டுக்கொள்கிறேன்? வாசிங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன செய்யுங்க? சொந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு எதற்காய் அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவானா நடந்தமானா நம்ம காலங்கள் வீணாகி விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லை, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய மனதின்படி, நம்முடைய இஷ்டத்தின்படி மனம் போன போக்கில் நடப்போமானால் இந்த ஆண்டு வீணான ஒரு ஆண்டாக போயிடும். வீணாக்கி விடும். ஓடுற இந்த வருஷத்தை ஓடுற ஓட்ட வீணாய் போயிடும். ஒவ்வொரு நாட்களும் நான் தேவன் என்னை அழைத்த அழைப்பில் நான் சரியாக போகிறேனா, தேவனுடைய வார்த்தையின்படி தான் என்னுடைய ஜீவியத்தை நான் அமைத்திருக்கிறேனா, கர்த்தர் சொல்கிறபடி தான் காரியங்களை நான் செய்கிறேனா என்பதை நம்ம சற்று யோசித்து அவருடைய அழைப்புக்கு பாத்திரமானாய் நடப்போமானால் இந்த வருஷத்தை முடிக்கும்பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம ஓட்ட வீணாக இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. முன்னேற்றமான பாதையில் போயிடும். யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 13 ஆண்டு காலங்கள் வீணாக போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை. சரித்திரமே சொல்லப்பட ஒரு இருண்ட காலம் போல மூடப்பட்ட ஒரு நிலைமையாய் போய்விட்ட நிலைமை. ஆனால் கிருபையாய் கர்த்தர் அழைத்தவர், அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள் என்று சொன்னதுனால அவர் திரும்ப எளிமையான கூப்பிடுகிறார். இவைகள் நமக்கு மாதிரியாக படிப்பினையாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவை நானில் வீணான நடத்தையாய் நம்முடைய நடத்தை போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அழைப்புக்கு ஏற்ற, நம் அழைப்பை உணர்ந்தவர்களாய், அழைப்புக்கு பாத்திரவானாய் இயேசு எப்படி நடந்தாரோ அதேபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடப்போமானால் இந்த ஆண்டை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்பது மிக முக்கியமான நேரம். 1 மணி நேரம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, மிக முக்கியம். சிலருக்கு ஆஸ்பத்திரி போய் பார்த்தீங்கன்னா சில கெடு கொடுக்கிறார்கள். இன்னும் 12 மணி நேரம் தான், இல்லை 5 மணி நேரம் என்பது. அந்த ஒவ்வொரு மணி நேரங்களும் எவ்வளவு மிக முக்கியமானவர்கள் என்பதை அங்கே தான் அறிய முடியும். நான் பல நேரங்களில் பல மணி நேரங்களை வீணாக்கிறோம். டிவியில் கண்டதையும் பார்ப்பதில், வாட்ஸ்அப்பில் பல காரியத்தை உருட்டி பார்ப்பதில், யூடியூப்பில் இப்படி பல காரியங்களை நான் பார்ப்பதனால காலத்தை வீணாக்கி கொடுக்குறோம். காலம் மிக விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்தது. இப்போ இந்த பொங்கல் மணி ஜனவரி மாதம் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். மிக விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவே இந்த காலத்தை வீணாக்கிடக்கூடாது. உலகத்தில் பல மணி சொன்னாங்க, காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்க. ஆனால் பொண்ணை காட்டிலும் விலை, பொண்ணை இழந்தா கூட என்ன செய்யலாம்? வாங்கிடலாம். ஆனால் காலத்தை வாங்க முடியாது. இந்த ஜனவரி இன்னைக்கு 18ஆம் தேதி, இந்த ஜனவரி 18 இனி எப்போ வரும்? அடுத்த வருஷம் தான் வரும், இனி திரும்பி வராது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கை அமைத்து கொள்வோம். நான் அவர்படி நடக்கிறேனா, என் நடக்க வீணாக நடத்தியாய் போய்விடுமா? நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் இந்த கால்வழி சொல்ல காரியம் பவுல் சொல்ல வீணாக ஓடக்கூடாதப்பா. அதுதான் பவுல் தன்னை அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்ததை நான் பார்க்க முடியும். இரண்டாவதாக எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் மற்ற பிரஜாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல. என்ன சிந்தையில் ஏற்படுகிறது? வீணான சிந்தை. அது நம்ம இந்த வருஷத்தை வீணாக்கிறோம். என்ன வீணான சிந்தை, எந்த நிலைமை அது நமக்கு கொண்டு போய்விடும் என்பதை சற்று விளக்கமடியாய் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்றும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணான சிந்தனை. ஏன் வீணரானார்கள்? என்ன சிந்தனை? வீணான சிந்தனை.
அதில் எழுதப்படுகிறது, அவங்க என்ன செய்யலையா, அவரை தேவனென்றும் தேவனென்று என்ன செய்யும் அவங்களுக்கு. முதல்ல வாசிங்க பார்ப்போம். அவர்கள் தேவனை அறியாதனால் அல்ல. எதனால் அல்ல? சத்தமாக சொல்லுங்க. சத்தியத்தை அறியாதனால் அல்ல. யோனா ஏன் ஆண்டவர் நினைவே போக சொல்ல தர்சீசுக்கு போனான் அப்படின்னா, ஆண்டவர் குறித்து தெரியாதனால அல்ல, நல்லா தெரிஞ்சதுனால. அவன் சொல்கிறான், நான் போய் பரிசாகம் பண்ண அவன் மனம் திரும்ப, இது முதல்ல எனக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால தான் என்ன செய்யலை, போகலை. இன்னைக்கு ஏன் நம்ம கீழ்ப்படியலை, ஏன் பல காரியங்களுக்கு இல்லைன்னா, வசனம் தெரியாதனால இல்லை, தெரிந்திருந்தும். அப்போ இவங்களுக்கு தேவனை தெரியும். என்ன தெரியும்? யெகோவா ஈரே, தேவை சந்திக்கிறவர், யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், அற்புதம் செய்கிறவர், எல்லாமே அவர் தெரியும். ஆனால் தன்னுடைய பிரச்சனை நேரத்தில், தன்னுடைய போராட்ட நேரத்தில், தேவை நேரத்தில் அவங்க என்ன செய்யலை, தேவனை ஸ்தோத்திரம், ஆண்டவரே யெகோவா ஈரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீங்கப்பா. வேதவசனம் 5:18 வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்த கிறிஸ்தேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அப்ப என் தேவை நேரத்தில் தேவ சித்தம் என்ன? மண்ட மூளையை போட்டு குழப்பறது இல்லை. எப்போ கிடைக்கும், எங்கே போனால் கிடைக்கும், யார் தருவா, என்ன செய்கிறது. பல நேரத்தில் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை மாறும் பொழுது நம்முடைய சிந்தைகள் கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளாதபடி, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் உதவி செய்வார், அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற எண்ணம் இல்லாதபடி நம்முடைய சிந்தையில் தேவற்ற சிந்தைகள். அதனால தேவனை ஸ்தோத்திரம் பண்ணல, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஜோமன் என்ன கிடைச்சி, பைபிள் வாசி என்ன கிடைச்சி, சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சி, அப்படிலாம் சிந்தையில் சாத்தான் போடுற நிலைமை. அந்த சிந்தை இருக்க 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 எல்லாம் கவனிங்க, அந்த வீணான சிந்தை நம்ம என்னவா மாற்றிடும், வீணராகவே மாற்றிடும், பிரயோஜனங்களாய் மாற்றும். யோசிச்சு பாருங்களேன், பயனற்றவர்களாய் நம்மை மாற்றிவிடும் என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது வாசிக்க வேண்டாம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று நினைச்சாதீங்க, யோசிக்க கவலைப்படாதீங்க. அதே யோசிச்சு என்ன செய்ய போகிறோம், விலைவாசி ஏறுது, இந்த 2026 வருஷம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளையுடைய காரியங்கள் என்ன என்கிற ஒரு சிந்தை உண்டாகுமானால் அது வீணான சிந்தை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. கடந்த நாட்டில் எத்தனையோ காரியங்களை உதவி செய்த ஆண்டவர் இன்னும் நமக்கு என்ன செய்வாராங்க, உதவி செய்வார். வீணாய் போட்டு நம்ம எண்ணங்களை குழப்பிக்கொள்ளக்கூடாது. அந்த எண்ணங்கள் சாத்தான் போராடுகிற பேட்டில் ஃபீல்டு, அவன் போராடுகிற யுத்தக்களம் நம்முடைய மனம். ஒரு சின்ன தாட்டை அவன் போட்ட போனால் போதும், அது நமக்குள்ள பெரிய குழப்பாயிடும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சிந்தையில் நிரப்பியிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சிந்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். பிலிப்பியரில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே என்ன செய்யணும், உங்களிலும் என்ன செய்யணும், வளர்க்கிறது. ஆண்டவருடைய சிந்தை நமக்குள்ள உண்டாக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையால நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். வீணான சிந்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. பவுல் பல நேரங்களில் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. என்ன சிந்தை உண்டாயிருக்கிறதா? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஸோ நமக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை நாம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்ம ஞானிகளைப் போல பல காரியத்தை யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்குமா, வீணாய் போய்விடும் என்று எழுதுகிறார். இன்னும் சிலருக்கு வேன் இமேஜினேஷன், கற்பனை, நடக்காததை நடக்கிறது போல கற்பனை பண்ணுறது.
பேசாததை பேசுனது போல கற்பனை பண்ணுறது, இதனால் வீணான பிரச்சனைகள். யோசிச்சு பாருங்க, மனதிலேயே கற்பனை பண்ணி அந்த சிந்தனையில் யோசித்து 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 வீணராக்கப்பட்ட ஒரு நிலைமை வேண்டாம். பிரஜாதிகள் வீணான சிந்தை நடக்கிறாங்க. நானும் நீங்களும் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம அணிந்து கொள்வோம். அப்படி சிந்தை தாழ்மையின் சிந்தை என்பதாக நான் பார்க்க முடியும். அவருடைய சிந்தை கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற சிந்தையாக நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய சிந்தையாக இருக்க பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நம்முடைய சிந்தை மிக கவனமாக இருக்கணும். தேவையற்ற சிந்தையில் வரும் பொழுது தேவனுடைய வசனத்தினால நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த சிந்தையை அப்படியே நம்ம வச்சு ஐயோ என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்யறது யோசிப்போமானா வீணர் ஆகிவிடும். அதுதான் ரோமர் 1:20 தேவனை தெரியும், அவர் அற்புதம் செய்கிறவர், தேவை சந்திக்கிறவர் எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலை. நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நடக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தங்களை யோசித்து 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 வீணாகி விடான்னு சொல்லப்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். இந்த வருஷம் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உண்டாகும். தேவ சித்தத்தை செய்வது ஒரே சிந்தை, பிதாவின் சித்தம். நான் சிலுவைக்கு போகணும், அந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவருடைய சிந்தையாக இருந்தது. அதனால தான் பேதுரு அவரை கூட்டு போய் சொன்னான். அவர் தன் மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஐயோ இதெல்லாம் உனக்கு அப்பாலே போ சாத்தானே, நீ யாருக்கு ஏற்றதை சிந்திக்கிறாய், மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறாய் என்று தேவன் கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். எனக்கு தேவ சிந்தை இருக்கு. என்னுடைய சிந்தை என்ன, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அவை 2026 வருஷம் என்னை எதற்காக தேவன் அழைத்தாரோ, என்னை குறித்து தேவ சித்தம் என்னவோ அது நிறைவேற்றம் என்பதே நம்முடைய சிந்தையாக இருக்கணும். அல்லேலூயா. அதுவே நம்முடைய சிந்தையாக இருக்குமானால் நாம் ஓடி இந்த வாழ்க்கை இந்த வருஷம் நமக்கு என்னவாய் மாறிவிடாது, வீணாவாய் போய்விடாது. ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நாட்களாய் மாறிவிடும், பயனுள்ள நாட்களாய் மாறிவிடும். ஆபிரகாமை போல 13 ஆண்டு காலங்கள் ஒன்றுமே இல்லாத காலமாக போயிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, உன்னுடைய அழைப்பு மகா பெரியது. என்ன மாதிரி காரியங்களை கத்த செய்தார், வீணாய் போய்விடுதே. அது மாத்திரமல்ல, இன்னும் 2 வாசனை சொல்லி முடிக்க வருவேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். வீணான வார்த்தை. இந்த வருஷத்தில் நம்முடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் வரக்கூடாது. வீணான வார்த்தைகள். அதில் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சீர்கேடான வீண் பேச்சு. இந்த வீண் பேச்சு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சீர்கேட்டை உண்டாக்கிறோம், சீர்கேட்டை உண்டாக்கிறோம். ஸோ இந்த வருஷத்தில் அதிகமாக பேசாமல், தேவையில்லாத காரியங்களை பேசாமல் நம்முடைய வாயை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப அவசியம். எவ்வளோ பக்தியாக ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ அந்நிய பாஷையில் நிறைஞ்சாலும், ஆவியில் நிறைந்தாலும், என்ன காரியம் செய்தாலும் இந்த நாவை அடக்காம விட்டோம்னா நம்ம பக்தியில் என்னவா போயிடும், வேஸ்ட், வீணாக இருக்கும். போச்சு. நான் பல மணி நேரம் பைபிளை கரைச்சி குடிக்கலாம், வசனங்களை முழுசு மனப்பாடம் பண்ணி முழு பைபிளையும் ஒப்பிக்கலாம், ஆவியில் நிறையலாம். ஆனால் இந்த வாயை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணலை, தேவையில்லாத காரியங்களை பேசணுமானால் இந்த வருஷம் நமக்கு வீணாக போயிடும். நம்முடைய பக்தியே வீண் தான். நம்முடைய ஜெப நேரங்கள், ஆராத நேரங்கள், வேதத்தை வாசித்த நேரங்கள்லாம் வீணாக போயிடும். வேண்டாம். சீரியலான வீண் பேச்சுக்கு விலகிறது. இதில் 1ஆம் அதிகாரத்திலும்
அவர் எழுதுகிறார், வாசிங்க முதல் அதிகாரம் 6ஆம் வசனம். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். நல்லா கொஞ்சங்களா, வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தோமானா நாம் தேவனை விட்டே விலகிற ஒரு நிலைமை உண்டாயிரும். சாதமா சொல்ல, அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16 வாசிங்க 16. இங்கேயும் பார்க்கிறோம் என்ன பேச்சு, இந்த வீண் பேச்சை சொல்லும் பொழுதெல்லாம் எழுதுகிறார், சீர்கேடான வீண் பேச்சு, சீர்கேடான வீண் பேச்சு. அது என்ன ஆகுமா? வாசிங்க. அங்க பக்தி வீணா போகும் இருக்கு, இன்னும் எழுதியிருக்கு அவபக்தி உள்ளவர்களாய் போய் விடுவார்கள். அடுத்த வசனம், எப்படி படணுமா? கேன்சர் மாறி அப்படியே படம் கொஞ்சம்தான் போட்டிருக்கோம், ஆனால் அது முழு வாழ்க்கையும் பாதித்து விடும். ஆகவேதான் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் வீணான காரியங்களை நம்மை விட்டு விலக்குவோம். தேவையில்லாத காரியங்களை நம்முடைய பேசாதபடி தேவ கிருபையை கொண்டு, ஆண்டுடைய கிருபையை கொண்டு நம்ம நாவை கட்டுப்படுத்த, புறங்குறுதல், கோல் சொல்லுதல், குற்றம் சாட்டுதல், இதெல்லாம் இந்த வருஷம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நல்ல தீர்மானம் எடுப்போம். தீர்மானத்தை எடுக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மைக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுப்போமானால் இந்த ஆண்டு ஒரு வீணான ஆண்டா அது போயிடாது, பயனுள்ள ஆண்டாக அது காணப்படும் என்பது சந்தேகம் இல்லை. ஜெபத்தில் கூட கவனமாய் நாம் ஜெபிக்க வேண்டும் சொல்கிறார். யோபு சொல்லும் பொழுது, யோபுவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடார். கவனிக்க மாட்டார். நம்முடைய ஜெபம் நம்முடைய வார்த்தைகள் அல்ல, டெர்மினாலஜி, நம் வார்த்தைகள் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். நான் ஜெபம் பண்ணுறதை மற்றவங்க பார்த்து நல்லா ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லணும்னு சொல்லி அடுக்குமுடியில் ஜெபிப்பது அல்ல. சொல்ல வீண் வார்த்தைகளுக்கு சிவிட ஆண்டு சொல்லி வீண் வார்த்தை அளப்பாதீங்க. ஸோ இந்த ஆண்டு வீணாக போயிடக்கூடாது. நமக்கு என்னிடத்தில் உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அதனால் என்ன எப்படி பேசணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எப்பயும் சொல்லுகிற நினைப்புடுகிற வார்த்தை வாசியங்கள். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை என்று இங்கே சொல்லப்படுகிறது தூஷணமான வார்த்தை அல்ல. இன்னைக்கு சில விசுவாசிகளும் கெட்ட வார்த்தையை பேசிட்டு எப்படியோ தெரியாமல் வந்துருச்சுன்னாங்க. தெரியாமல் வராது, இருதயத்தின் நிறைவினால் தான் என்ன செய்யும்? வாய் பேசு. அப்போ இங்கே வீணான வார்த்தை, வீணான வார்த்தையே என்ன வார்த்தை நீங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? சத்தமாக சொல்லுங்களேன், பாருங்களேன். வீணான வார்த்தை என்ன வார்த்தை இருக்கு? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படி இல்லாட்டா பேசாதீங்க. இந்த வருஷத்தில் உங்கள் கூட வேலை பார்க்குறவனாலும் சரி, உங்கள் சொந்தக்காரனாலும் சரி, நண்பர்னாலும் சரி, விசுவாசினாலும் சரி, யாராலும் சரி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவங்கள கட்டி எழுப்புறதா இருக்கணும். அல்லேலூயா. ஊக்குவிக்கிறதா இருக்கணும், தைரியப்படுத்துறதா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தையில் பேசணும். யோபு பற்றி சொல்லப்படுகிறது, இப்படி வாயின் வார்த்தையினால அநேகரை நிற்க பண்ணினாராம். என்ன பண்ணுறது? வாயின் வார்த்தை அநேகரை செய்தாங்க. நீதிமன்றம் வாசிக்கிறோம், அப்படியே வாய், நீதிமானுடைய வாய் அநேகரை என்ன போஷிக்கும். ஆனால் அதே நேரத்தில் பட்டையை குத்து கொள்வல் பேசுகிறவளும்
உண்டு. அதில் சந்தோஷமாக சொல்லுவாங்க, நான் ஒரு வார்த்தை கேட்டேன் பாருங்கள், சாகிற நாக்கை பிடுங்கி சாகிற மாதிரி கேட்டேன்னுவாங்க. அதில் பெரிய சந்தோஷம். இது என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியல. அவிசுவாசிகள் அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் வாத்தியமா அனாகை தைரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவங்களை உற்சாகப்படுத்தணும். நான் சொல்லுவேன், கூட வேலை பார்க்குறவங்க பிரஜாதியாக இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனையோடு தேவையோடு கஷ்டத்தோடு வராங்க. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அவங்கள ஊன்ற கட்டும். ஐயோ அவர்கிட்ட போனார் 2 வார்த்தை அவர் சொல்லுவார், அதை தைரியப்படுத்தும். அதே தான் சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசினாலே இருக்கிற விசுவாசம் என்ன செய்யுங்க போயிடும். கலக்கத்தை ஏற்படுத்தி இல்லை பிரச்சனை சொன்னாங்க, பரவாயில்ல கர்த்தர் பார்த்து கொள்வார், தைரியப்படுத்துங்க இந்த வருஷம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. வீணாக போகாது, வீணாக போயிடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், அந்த வார்த்தைகளையே பிரயோஜனமாகும்படி நம்ம பேசுவோம். அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் தருவார். ஒரு நாள் ஆண்டவரே என்னோடு வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, மற்றவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நான் என்ன செய்யணும் சொல்லணும். ஆண்டவரே, ஆண்டவர் சரியான வார்த்தையை சொன்னார். சகையை பார்த்து நிக்கோதேமுட்ட சொன்ன, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் சொன்னால் என்ன ஆயிருக்கும்? ஒரு தடவை பிறந்த குழந்தை மாறிட்டேன், இனி அடுத்த முறை பிறந்த எவ்வளோ குழந்தை ஆக போகிறணும் தெரியாது. இல்லை, அவனை பார்த்து சகைவே நீ என்ன செய்ய மரத்தை விட்டு என்ன செய்ய, நிக்கோதேமை பார்த்து நீ மறுபடியும் என்ன செய்யணும் பிறக்கணும். எங்கெங்கே எந்தெந்த வார்த்தையை சொன்னால் பாருங்க, அந்த வார்த்தை சரியாய் செயல்படுறதை பார்க்கிறோம். அவை நம்மையும் கர்த்தர் அதுக்காகத்தான் வைத்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் வீணா நாட்டில் அந்த ஒரு நாளை ஒவ்வொரு நாளும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் தரது மாத்திரமல்ல, இந்த வருஷம் நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் ஆசீர்வாதம் இருக்கணும். என் கூட வேலை பார்க்குறவங்க, நான் சொன்னேன், இனி உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சோர்ஸ் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குமானா தைரியமாக ஆண்டவருக்கு சொல்லுங்கள், அவங்களை உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அதை உங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு வாசலை திறக்கும். நீங்கள் அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள். அந்த நாள் நமக்கு வீணான நாளாய் போயிடாது, அந்த நாளை பயனுள்ள நாளாக மாறிடும். ஹல்லேலூயா. அவை இந்த வருஷம் வீணாக்கிற வேண்டாம். ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமான நாட்களாக மாற்றிக்கொள்ள நம்முடைய வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்துவோம். நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தர் கிருபை தருவார். வாஞ்சித்தோமானா ஆண்டவர் நிச்சயம் கிருபையை தருவார். அவர் இப்படி சொன்னார், அதனால் அந்த வார்த்தையை நான் நம்பினேன், அது எனக்கு அப்படியே ஆயிடுச்சு. பல சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். அப்போ அந்த வருஷத்துக்கு முடிவில் வரும்பொழுது திரும்பி பார்த்தோம்னா வருஷம் வீணானது அல்ல, பயனுள்ள வருஷமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஸோ வீணான வார்த்தைகள் அல்ல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மத்தேயு 7 மார்க்க வீணான ஆராதனை சொல்ல வார்த்தை விட்டேன். வாசிங்க பார்ப்போம். வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் பார்க்கிறோம். அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை இருக்கிறதா? வீணான ஆராதனை என்கிறதை தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாய் போய்விடக்கூடாது, வீணான ஆராதனையாய் நம்முடைய ஆராதனை மாறிவிடக்கூடாது. மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எப்படிப்பட்ட ஆராதனை? நம்முடைய ஆராதனை இந்த வருஷத்தில் என்னவா போயிடக்கூடாது? ஆமாம், இன்னைக்கு ஆராதனை என்ற போர்வையில் இன்னைக்கு ஏராளமான காரியங்கள் கிறிஸ்தவத்தில் நடக்குது. கவனிங்க, ஆண்டவர் யோவான் 4:23-24 உண்மையான ஒரு ஆராதனை கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். ஆனால் எப்போ ஆண்டவர் ஒரு ஒரிஜினலை ஆண்டவர் கொண்டு வராரோ அதுக்கு நேரடியாய் யார் செய்கிறது? சாத்தான் செய்கிறான். ஆராதனை என்ற போர்வையில் அநேக வாலிபர்களும் சரி, கிறிஸ்தவ சபைகளும் சரி, திசை திருப்பி விட்டதை நம்ம பார்க்க முடியும். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், மிக முக்கியம். ஆனால் இன்றைக்கி ஆராதனையில் பயபக்தி இல்லாத ஒரு நிலைமை. அதை குறித்து அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். இன்றைக்கு
48 நேரம் 2 நாள் 3 நாள் மியூசிக் கான்சர்ட். அந்த நாட்களில் பாட்டு கச்சேரி நடத்துவது போல இன்றைக்கும் கிறிஸ்தவ பாட்டு கச்சேரி நடக்குது. யோசிச்சு பாருங்க, டைம் வேஸ்ட். எவ்வளோ பணம், லட்சக்கணக்காய் பணங்களை செலவழிக்கிறார்கள். ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நடத்தணும்னு சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, லட்சக்கணக்காக செலவழிக்கிறாங்க. நம்முடைய ஆராதனை அப்படி இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனையை நாம் செய்ய வேண்டும். முந்தின வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 6ஆம் வசனம். தங்கள் உதடுகளினால் என்ன செய்கிறாங்க? கனம் பண்ணுகிறார்கள். அவங்க இருதயமாக என்ன செய்தாங்க? தூரமாக இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னை தொழுது கொள்ளணும்னு சொன்னால் ஆவியோடும் தொழணும், அதே நேரத்தில் உண்மையாய் தொழுது விடுவேன், உண்மையாய் தொழுது விடுவேன். தனிப்பட்ட முறையிலும் சரி, சபை ஆராதனை சரி, நம்முடைய ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை சில காரியங்களை சொல்லி ஆராதிப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய ஆராதனை நமக்கு வீரான ஆராதனையாக போய்விட கூடாது, நீர் விரும்புகிற ஆராதனையாய், புத்தி உள்ள ஆராதனையாய், நீர் அங்கிருக்கிற ஆராதனையாக இருக்கணும் ஆண்டவரே என்கிற ஜெபத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடத்த வரும். ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை தேவனை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். வாயில் சொல்லுகிற வார்த்தைக்கும் நம்ம உள்ளத்திற்கும் என்னவாக இருக்கக்கூடாது? தூரமாக இருக்கக்கூடாது. உள்ளத்தில் என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வாயத்தை நான் சொல்லும். ஆண்டவரே நீ நல்லவர் என்கிற வார்த்தையை நம்ம வாயில் சொல்லுவோமானா நம்முடைய உள்ளமும் அதுக்கு இணைஞ்சிருக்கணும். ஆமாம், கர்த்தர் எப்படிப்பட்டவர் தான்? நல்லவர் தான். இருதயத்தை ஆழத்தில் வரும். ஒருவேளை நம்ம வாயில் பாடுகிற பாடல்கள் சொல்லுகிற வார்த்தையில் மற்றவர்கள் கேட்கலாம், ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். அவை நம்முடைய ஆராதனைகள் மிக முக்கியம். இந்த வருஷத்தில் ஆரம்ப ஜெப நாட்களில் ஜெபித்தோம், ஆண்டவரே எங்கள் ஆராதனை வீணான ஆராதனையாக போயிருக்கூடாது, வருஷமெல்லாம் எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனை என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் முக்கியத்துவம். அதான் இந்த ஆராதனை மிக முக்கியமான நேரம். அக்கதான் சொல்லுங்க, பயத்தோடு ஆராதிக்கணும். பயத்தோடும் சொல்லப்படுது 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனமா, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே செய்யுங்க, கலிகூருங்க. ஆராதனையில் பயபக்தி வேண்டும். காரணம், சர்வ வல்லவர், சர்வத்தை உண்டாக்கினவர், அவரை தொழுது கொள்ள போகிறோம். மகிழ்ச்சி வேணும். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே என்ன செய்யுங்க, கலிகூருங்க. அழுதுகிட்டு ஆராதிங்கன்னு சொல்லலை, கலிகூருங்க, சந்தோஷம் ஆராதிங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருக்குரிய கனத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் செய்யறாங்க கொடுக்க வேண்டும். ஸோ அந்த வருஷம் தனிப்பட்ட முறையிலும் சரி, சபையாய் சேர்ந்து செய்தோம், தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கட்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 23, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23 வாசி பார்ப்போம். கொலோசியர் 2:23. என்ன ஆராதனைகள்? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். சில பாட்டு பாடுவாங்க, எனக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டு. இன்றைக்கி அதனால தான் ஆராதனைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நேயர் விருப்பம் போல் அநேகர் நினைச்சிட்டாங்க, நேயர் விருப்பம் வச்சுருக்கிறாங்க. சினிமாவில் அந்த பிரியர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபாலோவர்ஸா? ஆமாம், எனக்கு யூடியூப்பில் இந்த பாட்டு பாடினதுக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ். சுய இஷ்டமான ஆராதனை. சரியா? நம்ம ஆராதனை யாருக்கு பிரியமான ஆராதனை இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. தேவனுக்கு பிரியம். நமக்கு பிரியம் இல்லையோ இல்லையோ, அவரை ஆராதிக்கணும். அவருக்கு பிரியமான ஆராதனை, சுய இஷ்டமான ஆராதனை அல்ல. இன்னைக்கு சாத்தான் திசை திருப்பி கொண்டு போகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டூப்ளிகேட் இருக்கிறதுனால ஒரிஜினல் இல்லாமல் போகிறதே இல்லை. அல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்த்து கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே ஏன் அப்படின்னு நினைமைனா, இந்த ஆராதனை என்பது முதல்ல நடத்தினது யார்? அங்கே மேலே லூசிபர். அவன் தான் ஆராதனை கூட்டத்தின் தலைவன். ஆராதனை கூட்ட பருவத்தில் உட்கார்ந்து அவன் தான். ஸோ இன்றைக்கு அவன் விழத்தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கும் ஆராதனை என்ற போர்விலே தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை சுயேஷ்டமான ஆராதனையாக மாற்றி விடுவதை பார்க்கிறோம்.
இந்த வருஷம் எனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையோ, நான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒருவேளை கடந்த நாட்களில் பலவீனம் இருந்திருக்கலாம், எந்த நல்ல காரியமே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனால் ஆண்டவர் நல்லவர் இல்லையா யோசிப்பேன். அவருக்கு பிரியமான ஆண்டவரே நீ நல்லவர், நீங்கள் வல்லமுள்ளவராப்பா, எனக்கு நன்மை செய்ததுனால அல்ல, அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் ஆராதிக்கிறேன், அது அவருக்கு பிரியம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக கவனம் இல்லைன்னா வீணாய் போயிடும். இன்றைக்கி எத்தனை கோடிக்கணக்கான பணங்கள் விரயமாக்கப்படுகிறது ஆராதனை என்ற போர்வையில். ரொம்ப பரிதாபம். ஆனால் நான் நீங்களும் வீணாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சபைக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது கர்த்தரை உண்மையோடும் ஆவியோடு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இப்படி கூடி வர நேரங்கள் வீணாய் போய்விடக்கூடாது. கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லுவேன். தீத்துவின் புத்தகம் 3 அதிகாரம் 9 புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் விட்டு விலகு. நல்லா கவனிங்க. சில இன்றைக்கு கான்ட்ரடிக்ஷனாக சில காரியத்தை கேட்பாங்க. கடந்த நாட்டில் ஊட்டில் மிக ஒரு நல்ல சகோதரன் பவுலுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் கேட்டார். இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணானே. அப்போ நான் தான் சொன்னேன், வாக்குவாதம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு சொல்லுவது நல்லது. அதே நேரத்தில் வாக்குவாதம் பண்ணுவோமானால் அது என்னவா போயிடும்? வீணாக போயிடும், வீணாக போய்விடும். ஆரம்ப நாட்கள் நல்லா ஞாபகம் இருக்குது. புதூரில் திருமணம் முன்பாக வாலிபலாக இருந்தோம். அப்போ அந்த 2 பேரும் இப்போ ஊழியக்காராக இருக்காங்க. அவங்க 2 பேரும் விசிட்டிங் போவாங்க. விசிட்டிங் போயிட்டு ட்ராக்ஸ்லாம் கொடுத்து அந்த புதூர் இப்போ இருக்கிறது போல் அந்த நாட்கள் அப்படி இல்லை. அப்போ வீடெல்லாம் விசிட் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு அமெரிக்கன் காலேஜில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் போய் இவங்க மாட்டிட்டாங்க. அப்போ அவர் பல கேள்வி கேட்டிருக்கிறார் பைபிள்லேருந்து. இவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவங்க சொன்னாங்க, அடுத்த வாரம் நாங்கள் இன்னொருத்தரை கூப்பிட்டு வரோன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவர் கேள்வி கேட்டார். நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். முதல்ல, நீங்கள் கேட்குறது நல்லது, டு யூ பிலீவ் த பைபிள், இந்த வேதத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் இல்லைன்னார். அப்போ நான் போயிட்டு வரேன், நன்றின்னு வந்துட்டேன். கேட்டேன், என்ன பாஸ்டர் இப்படி வந்தேன்? நான் சொன்னேன், பேச போகிறோம், எங்கே தான் பேச போகிறோம்? இதை விசுவாசி கேட்டால் எந்த நிறுவனமும் இல்லை, டைம் வேஸ்ட், காலங்கள் வீணாயிரும். அதனால் வம்ச வளராது, தர்க்கத்துக்குரிய காரியங்கள் இதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டு, ஆண்டவரே என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? சில கேள்வி கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாதுனார். அப்போ எனக்கும் தெரியாது, போயிட்டு வாங்கன்றார். அப்படி தான் சொன்னார். யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவரே வாக்குவாதம் செய்யவோ அல்லது நிரூபணம் பண்ணவோ என்ன செய்யலை, வரல. அன்றைக்கு உங்களிடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் பொழுது சில நேரங்களில் மற்றவங்க வரலாம். கதை சொல்லும் பொழுது அவங்க வேதத்தை விசுவாசிக்காட்டா இல்லை. நான் எப்பயும் சொல்லுவது உண்டு, பைபிளை வாசிக்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, நான் ஒரு காரியத்தை சாப்பிட்றத ஞாபகம் இருக்கும். மீன் சாப்பிடுவதை குறித்து நம்ம கவனம். மீன் சாப்பிடுவதை குறித்து நான் போதிக்கிறோம். மீன் எப்படி சாப்பிடுவோம் சொல்லுங்கண்ணே? முழுங்கிடுவோமா? இல்லை. சாலை மீன் சின்ன மீன் தான், அதனால் தூக்கி ஒரே முழுங்க முழுங்கிடுவோமா? இல்லை. எதை எடுத்துடுவோம்? முள்ளை எடுத்துட்டு எதை வந்தால் சாப்பிடணும்? சதையை மாற்றின சாப்பிடும். நான் பைபிளை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஊழியர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறது உண்டு. பைபிளில் பல காரியங்கள் காண்பிக்கலாம். சில கேட்பாங்க, அனனியாஸ் சப்பரால் பரலோகம் போவாங்களா? நான் கேட்பேன், முதல்ல நீங்கள் போவீங்களா அதை பாருங்கள். அவங்க போகிறாங்களோ போலையோ, முதல்ல நம்ம போகிறதுக்குரிய வழியை பார்ப்போம். இப்படி என்னத்தையாவது ஒரு கேள்வியை கேட்பாங்க. இதில் போய் நம்ம செலவழித்தோம்னா நம்ம காலமெல்லாம் என்னவாயிரும்? வீணாயிரும். நான் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை அறிவதற்கு அவர்கள் கேட்டார்களானால் கேட்கலாம். சிலர் வந்து தங்கள் உள்ளத்திலே சில பாயிண்ட் வச்சுருப்பாங்க, அதுக்காக என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அது பவுல் சொல்லும் பொழுது ஒரு அழகாக சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கணும். சில டிஸ்பியூட்டான காரியத்துக்கு
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க அப்போ. ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் என்ன இல்லை இல்லை. பார்த்தீங்களா? எங்களுக்கு வழக்கல, எங்கள் சபைக்கு வழக்கல, எனக்கு வழக்கல, சாரி, என்னை பற்றி நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, பைபிளே தெரியாதவன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஏன்னா அது வீணாயிரும். நம்ம இயேசுவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18 19 வாசிங்க அப்போ. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை வாசிங்க. வாக்குவாதம் செய்ய மாட்டார். அப்ப என்ன செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? வாக்குவாதம் பண்ண மாட்டார். கொரிந்து சபையில் பவுல் எழுதுகிறார், அப்பா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வாக்குவாதம் உண்டென்று நான் கேள்விப்பட்டேன்ப்பா. என்ன வாக்குவாதம்? நான் பவுலை சார்ந்தவன், நாங்கள் லேசப்பட்ட ஆளா, நான் என்ன, நான் இவன் அவன், சரி இருந்தால் இருந்துட்டு போ, அவ்வளோதான், சோத்திரம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வருஷத்தில் நாம் சுவிசேஷம் சொல்லுகிற காரியமானாலும் சரி, நம்மோடு பழகிறவர்கள், விரும்புகிறவர்கள், விரும்பினவர்கள், வாக்குவாதம் செய்வதற்கான பல வம்ச வரலாறுகள், உபதேசங்கள் ரீதியில் அப்படிலாம் எழுப்பினாங்கன்னா, நான் சொல்ல போல சத்தியத்தை அறிவதற்கு கேட்பது வேற, ஆனால் அறிந்து கொண்டு வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்று கேட்பவர்கள் உண்டு. அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போவதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. காரணம் சொல்றாரு, அது வீணாய் போய்விடும். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் தேவ சபைக்கும் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யலை இல்லை. இப்படி ஆண்டவரே வாக்குவாதம் செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரமல்ல, வீட்லேயும் சரி மற்ற காரியத்திலையும் சரி என்ன பண்ணக்கூடாது? சத்தமாக சொல்லுங்களேன். இருக்கிற வாதத்திலே பெரிய வாதம் என்ன வாதம் தான்? வாக்குவாதம். சரி போனால் போது விடுங்க, இதில் என்ன இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நானும் நீங்களும் வாக்குவாதம் பண்ணி கடைசியில் சண்டை போட்டு கடைசி சமாதான கேட ஆகி இல்லை, வேண்டாம். ஓங்கி பேசலாம், ரைட்டு, அது வீணாக போயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீணாயிரும். ஆகவே இந்த 2020 வருஷம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்ல காரியம், வீணானதை என்ன செய்வோம்? விலக்குவோம். ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார், பவுல் சொன்னார், நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போய்விட. கலாத்தியர் எழுதுறார், நான் ஓடினது வீணாக போகக்கூடாதப்பா, அதில் கவனமாக இருந்தார். அவே நானும் நீங்களும் நம்முடைய குடும்ப காரியமானாலும், தனிப்பட்ட காரியமானாலும், வேலை ஆனாலும், ஒரு தொழில் செய்கிற இடமானாலும், வீணான காரியங்களுக்கு உங்களை உட்படுத்தாதபடி நம்மை தேவ கிருபையினால் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வோமானால் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்களாய் காணப்படும், பிரயோஜனமுள்ள நாட்களாய் காணப்படும், பெரிய வெற்றியான நாட்களாய் காணப்படும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லா தேவசபத்தை எழுப்பியிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். 2026 வருஷத்தின் துவக்க நாட்களில் வந்திருக்கிறோம். தேவாவியானவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் விரும்புகிற காரியத்தை தான் நானோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று தேவ சபத்தை ஜெபித்தவில்லை. கடந்த வார்த்தையிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை என்னோட கொடுத்தார். பவுலுடைய வாழ்க்கையை கர்த்தர் முன்னிறுத்தினார். கலாத்திய சபை பற்றி சொன்னார், இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? எல்லாம் வீணா போச்சே, வேண்டாம். நமக்கு எச்சரிப்புருவாமுடி எழுதப்பட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வீணான காரியங்களை நம்மை விட்டு விலக்குவோம். வருஷத்தில் வீணான நடத்தை வேண்டாம், நமக்கு பிரியமாக நடக்க வேண்டாம், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடப்போம். கிறிஸ்துவின் சிந்தி உள்ளவர்களாக நம்ம ஜீவிப்போம்.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே பேசுவோம். உடைய ஆராதனை சுயேஷ்டமான ஆராதனை அல்ல, தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்கட்டும். எந்த காரியத்தை குறித்தும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் சரி. அது டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. கடைசியில் வருத்தமும் கோபமும் இதான் உண்டாகும். அதனால் வேண்டாம். நாட்கள் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு நாட்களையும் நம்ம ஆண்டவர் வீணாக்கிடக்கூடாது, பயன்படுத்த வேண்டும் சொல்வார். அவை ஆண்டவரே 2026 வருஷம் வீணான காரியங்களை எங்களை விட்டு விலக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நாட்களாக விஷயத்தில் பயனுள்ள காரியங்களாக காணப்பட நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோமாப்பான்னு சொல்லி மெல்ல வாய்தான் ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான என்ன காரியங்களை சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களை உடைய உள்ளத்தில் நீங்கள் சுட்டி காட்டி ஆண்டவர் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே பரமழை. ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த 2026 வருஷத்துல லக்கை நோக்கி ஓட போறப்பா. வீணான நாளாய் ஒரு நாளும் போய் விடாதபடி என் லக்கை நோக்கி ஓடுறப்பா. எனக்கு கிருபாங்கப்பா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாம் சொல்லுவோமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் தீர்மானத்தோடு பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தால் நிலைத்திருப்பேன். எனக்காக எல்லாம் சொல்லாம ஏசப்பா மீத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே ஆசைக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். வருஷத்தின் ஆரம்பத்திலே வீணானவை நான் விலக்கி இந்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கவனமாய் ஓடப் போகிறேன்னு சொல்லி ஓடுவோமானால் வருஷத்தின் வரும் பொழுது அந்த வருஷத்தை முடிச்சேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், வெற்றியாய் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை தருவாங்க. நல்ல ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் வாழக்கூடிய வழிகளை இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலே எங்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எத்தனையோ வீணான காரியங்களுக்கு நான் இடம் கொடுத்து நேரங்களை, என்னுடைய பணங்களை, என்னுடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆனால் அந்த வருஷத்தில் நாங்கள் வீணான காரியங்களை விட்டு விளக்குவதற்காக நீர் எங்களோடு பேசின காரியங்களை நாங்கள் கவனமாயிருந்து நாங்கள் ஓடுற இந்த வருஷம் வீணான வருஷமா போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையிலே எங்கள் ஒவ்வொருக்கும் நீ கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டிலானாலும், வேலை ஸ்தலமானாலும், நண்பர்களானாலும், உடல்நலத்தினாலும் அந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் நேரங்கள் வீணாய் போய்விடக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் செய்ய வேலையில், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுறோம். எங்கள் சபையை சார்ந்த வெளிதேச வெளி மாநில வெளியத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் ஆண்டவரே பிரயாணமாய் போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, திரும்ப கர்த்தருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி ஏற்றவளை சுகமாயும் சேர உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியில், அசுத்தாயின் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை சேர்ந்த பலவீனப்பட்ட வியாதி இருக்கிற எல்லாருக்கும் ஜெபித்திருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அற்புதமான விடுதலை தருவீராக. இரண்டாவது ஆஸ்வதி மாலை ஜெபத்தை பொறுப்படும் உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. இரத்தத்தில் வரைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவருடைய வழிநடத்தலும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக மாலை ஜெபங்களை